வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே குக்கர் யூஸ் பண்ணி சூப்பராக பஃப் செய்யலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற பஃப் பேஸ்ட்ரி கூட 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். முதல்ல ஸ்டஃபிங் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஸ்டஃபிங் பார்த்தலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் காய்கறிங்கெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு 5-6 பீன்ஸ், தோல் சீவி சின்னதாக நறுக்குன ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. காய்கறிங்கெல்லாம் ஒரு பாதி வெந்தால் போதும். ஏன்னா திருப்பியும் நம்ம பஃப் பேஸ்ட்ரிக்குள்ளே வச்சு அதை வேக தான் போகிறோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்தரைச்ச சீரகப்பொடி. இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண சீரகப்பொடி கூட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. காய்கறிகள்லாம் ஒரு பாதி வேகணும். அது வரைக்கும் அடுப்பில் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக பஃப் பேஸ்ட்ரிக்கு வரலாம். ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதோட ஒரு 50 கிராம் ஷார்ட்டனிங் சேர்த்துக்கலாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஷார்ட்டனிங் டால்டா. ஸோ நான் அதை தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 50 கிராம் டால்டா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா மாவு ஒரு கப்புக்கும் கொஞ்சம் அதிகம் வரும். அதே மாதிரி டால்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதான் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் அப்படியே கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி மாவு பிசைய ஆரம்பிங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரணும். அண்ட் இதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பஃப் பேஸ்ட்ரி 2 விதமாக செய்வாங்க. ஒன்று பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறது, இன்னொன்று டால்டா மாதிரி வெஜிடபிள் ஷார்ட்னிங் யூஸ் பண்ணி செய்கிறது. டால்டா யூஸ் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் பஃப் பேஸ்ட்ரி செஞ்சிடலாம். ஏன்னா நார்மல் டெம்பரேச்சரில் அது அவ்வளோவா உருகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உருட்டினீங்கன்னா கூட நல்லா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். அதே நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டிங்க்கும் நீங்கள் ஒரு 20 to 30 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா வரும். இங்கே மாவு ரெடி. ஸோ உருட்ட ஆரம்பிக்கலாம். எங்கே உருட்டுறீங்களோ அங்கே நிறைய மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் இது ஒட்டாமல் வரும். இதை இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. எவ்வளோ தூரம் உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து தேய்ங்க. பட் ரொம்ப தின்னாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோ நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 வாசி தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1/4 பங்கில் மட்டும் நம்ம டால்டா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் டால்டா தேவைப்படும். இதோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ தேய்க்காத சைடை கொஞ்சமாக இழுத்து நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்து மடிங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி கொஞ்சமாக இழுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மடிங்க. இதோ ஒரு ஃபோல்டிங் முடிஞ்சது. இது நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷமாவது இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபோல்டிங்க்கு போகணும். நம்ம டால்டா யூஸ் பண்ணியிருக்கிறதால உடனே நம்ம உருட்ட போகிறோம். ஸோ மடிப்பை உங்கள் பக்கமாக திருப்பிட்டு மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வாங்க. ரொம்ப கவனமாக தேய்ங்க. மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் உருட்டணும். திரும்பவும் 1/4 பங்குக்கு ஒரு லைன் போடுங்க. இப்போ திரும்பவும் டால்டா ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். டால்டாவை நல்லா தேய்ச்சாச்சு. திரும்பவும் அதே மாதிரி மடிங்க. போன தடவை திருப்பின மாதிரியே மடிப்பை உங்க பக்கமா திருப்பிட்டு மறுபடியும் தேய்க்க ஆரம்பிங்க. திரும்பவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப தின்னா தேய்ச்சிடாதீங்க. இந்த தடவை நான் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ நான் டால்டாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது புக் ஃபோல்டிங். இந்த பக்கத்துலேருந்து பாதி, அந்த பக்கத்துலேருந்து பாதியாக முடிச்சுக்கோங்க. இப்போ 2 பாதியும் ஒன்றா சேர்த்துருங்க. திருப்பிட்டு ஃபைனலாக ஒரு தடவை தேய்க்க போகிறோம். ஏற்கனவே பண்ண மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 6 பஃப் செய்யலாம். ஸோ 6 இதை பிரிச்சுக்கலாம்.
இதோ நம்மளோட இன்ஸ்டன்ட் பஃப் பேஸ்ட்ரி ரெடி. இதை உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டஃபிங் நடுவில் வைக்க ஆரம்பிங்க. இதை மடிக்கிறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் தண்ணியை நல்லா தடவிக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அழுத்தம் கொடுக்காமலேயே ஈஸியாக மாவு ஒட்டிக்கும். அதுக்காக தான். இதை இப்போ நீங்கள் உங்கள் பிடிச்சமான ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. ஓரமெல்லாம் ரொம்ப அழுத்திடாதீங்க, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதோ எல்லாத்தையும் ஷேப் பண்ணியாச்சு. இதில் 2 குக்கர்லேயும் 4 அவன்லேயும் வைக்க போகிறேன். குக்கர் யூஸ் பண்ணுறவங்க 1 கப் உப்பு அதில் போடுங்க. இதுக்கு மேலே குக்கர் ஸ்டாண்ட். அடுத்ததாக எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பொதுவாக குக்கரில் பேக் பண்ணோம் அப்படின்னா அலுமினியம் பாத்திரம் சேஃப். ஸோ நான் இங்கே அலுமினியம் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு மில்க் வாஷ் கொடுக்கலாம். அதாவது பாலை மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷைனியாக வரும். பாலுக்கு பதிலாக முட்டையோட வெள்ளைக்கருவை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். குக்கருக்கு ரப்பரும் வேண்டாம், விசிலும் வேண்டாம், அப்படியே மூடுங்க. 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் குக் பண்ணோம். ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் தாராளமாக ஆகும். இதோ நம்மளோட குக்கர் பஃப்ஸ் ரெடி. அடுத்ததாக அவன்லேயும் வச்சிடலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவன் பாத்திரத்தில் ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுக்குங்க. அடுக்கிட்டு மில்க் வாஷ் கொடுங்க. பாலை சிந்தாமல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இல்லைனா அது போய் படுறனாலாம் அடியில் ஒட்டிக்கும். இதை இப்போ ஒரு 150 டிகிரிஸில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுக்கலாம். இதோ ஓவன் பப்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.